ஓப்பனிங் விளையாடும் போது ஜெய்ஸ்வால் பாடத்தை கத்துப்பாரு. இனிமேலாவது இதை செய்யாம கவனமா விளையாடணும். ஜஸ்டின் லாங்கர் ஓப்பன் டாக். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். அடிலைடு மைதானத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி தொடங்கிய பகல் இரவு டெஸ்ட் போட்டி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே பரபரப்பாக தொடங்கியது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. ஆனால் இந்த முடிவு அவர்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்மறையாக மாறியது. இந்திய அணி மொத்தமாக 180 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆஸ்திரேலிய பந்து வீச்சுக்கு முன் சரணடைந்தது. நிதிஷ் ரெட்டி மட்டும் 42 ரன்கள் எடுத்தார். மற்ற வீரர்கள் ஸ்டார்க்கின் பந்து வீச்சில் சிக்கிக் கொண்டனர். ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீரர் மிட்சல் ஸ்டார்க் அசுர வேகத்தில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்திய அணியை திணற வைத்தார். அதற்கு பிறகு ஆஸ்திரேலிய அணி முதல் நாளில் 86க்கு 1 ரன்கள் குவித்து மிகச்சிறந்த துவக்கத்தை பெற்றது. இந்த தொடரின் முதல் போட்டியில் ஜெய்ஸ்வால் தனது 161 ரன்கள் மூலம் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். அந்த போட்டியில் ஸ்டார்க்கின் பந்துகளை தைரியமாக எதிர்கொண்ட ஜெய்ஸ்வால் அவரை செய்யும் வகையில் நீங்கள் மெதுவாக பந்து வீசுகிறீர்கள் என்றார். ஆனால் அதற்கான பதிலடி அடிலைடு டெஸ்டின் முதல் பந்திலேயே கிடைத்தது. ஸ்டார்க் ஜெய்ஸ்வாலை கோல்டன் டக் அவுட் செய்து தன் தரத்தை மீண்டும் நிரூபித்தார். இந்த மோதல் குறித்து முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஜஸ்டின் லாங்கர் கருத்து தெரிவித்தார். பவுலர்களிடம் நீங்கள் எவ்வளவு செய்தாலும் கடைசியில் அவர்கள் சிரிப்பார்கள். இதை நான் எனது வாழ்க்கையில் மிகவும் நிச்சயமாக கற்றுக்கொண்டேன் என்று அவர் தெரிவித்தார். அத்துடன் ஜெய்ஸ்வால் தனது ஆட்டத்திலும் தன்னம்பிக்கையிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் லாங்கர் கூறினார். முதல் இன்னிங்ஸின் தோல்வி இந்திய அணியை சிக்கலாக்கி இருந்தாலும் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற வலுவான பந்துவீச்சாளர்கள் உள்ளதால் இந்தியா திரும்பி வர வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய பேட்டிங் வரிசை பெரிய ரன்கள் சேர்த்து ஆஸ்திரேலிய அணியை சவாலுக்கு உள்ளாக்க வேண்டும். இந்த அடிலைடு டெஸ்ட் போட்டியில் இரு அணிகளும் தங்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்துகிறது. இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியின் முன்னணியை தடுப்பதற்கான வேலைகளில் தீவிரமாக உள்ளது. இந்த போட்டியின் விளைவு நம்மை எந்த அளவிற்கு ஆச்சரியப்படுத்தும் என்பதை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருக்கிறோம். இந்திய அணியின் மீண்டும் வருகை எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.